ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸ்னு ஐ பேரி எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடில் ஃபஸ்ட்டே எடுத்தோடனே நீங்கள் எந்த விஷயத்தையும் டிசைட் பண்ணாமல் கடைசி வர கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், ஏன்னா நிறைய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ பேரி எவ்ரிதிங் சீசன் 1 எபிசோட் 6. அந்த டேமன் ஃபாக் பையனோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. எங்களை அவங்க எல்லாருமே ஒரு கர்ஸ்டு சில்ட்ரன் தான் சொல்லுவாங்க. நான் பிறந்ததுலேருந்து எங்களால் மேஜிக் பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு சாப்பாடு கம்மியாக போட்டு சாப்பாடை யூஸ் பண்ணி தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. வாரில் மான்ஸ்டர் யூஸ் பண்ணி நிறைய பேரை கொல்லவோ வச்சாங்க அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கவும், என்னையவே எப்படி பார்க்குறியா, என்ன தைரியம் இருந்தா உன்னோட அந்த கேவலமான கண்ணை வச்சு என்ன பார்ப்பேன் அப்படின்னு அடின்னு அடிச்சு அவன் மூஞ்சி அடையாளம் தெரியாத மாதிரி அடிச்சு போட்டு பனிஷ்மெண்ட்டாக 3 நாள் சாப்பாடு கிடையாது, வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த கர்ஸ்ட் பவர்னால என்னால் மற்றவங்க மைண்டையும் ரீட் பண்ண முடிஞ்சது. ஃபோக்கா இதுங்கெல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது, இதுங்களெல்லாம் மொத்தமாக கொல்லணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. என்னது இதால மைண்டை ரீட் பண்ண முடியுமா, இது ரொம்பவே பயங்கரமா இருக்கு, இதை இப்பவே கொன்றுங்க அப்படின்னு மக்கள் பயந்தாங்க. யாருக்குமே என்ன பிடிக்கல, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்கல. உன்னால இந்த கண்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல. டீமன் ஃபோக் கூட மக்களுக்கு இல்ல இந்த நேஷனுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், நாங்க சொல்றது மட்டும் நீ செய் போதும், உனக்கு நல்ல சாப்பாடும் தருவோம், பட் நீ மட்டும் அதை பண்ணலாம், ஒன்ன மட்டும் இல்லவா கூட இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்காத வழியை அவங்களுக்கு காமிப்பேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும், அவன் தலையில ஒரு மேஜிக்கல் பேண்ட் போட்டுக்கிறதுனால அவன் மைண்ட் இவனால ரீட் பண்ண முடியல. பட் இவன் ப்ராமிஸை எப்பவோ காப்பாற்றுறவன் சொல்லி தான் அந்த மான்ஸ்டர் அவன் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிருப்பான். அப்போ அன்கவரை யூஸ் பண்ணவும் இந்த மான்ஸ்டர் வந்து இவனையே அட்டாக் பண்ணியிருக்கோம். போச்சு, என் கதை முடிஞ்சது, இந்த மான்ஸ்டர் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அது என்ன கொல்ல போகுது, என்னால் திரும்ப எல்லாரும் கஷ்டப்பட போகிறாங்க. இல்லை இதுவும் நல்லதுக்கு தான், அது ஜஸ்ட் என்ன கொல்லட்டும், அட்லீஸ்ட் என்னோட அடுத்த லைஃப்லயாச்சு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடமா நான் போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். பட் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். பட் எதுக்காக என்ன இந்த பர்சன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, அது ரொம்பவே டேஞ்சரஸ், என்ன எதுக்கு இவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் யோசிச்சா அது பாய்சன் பிரத்தை யூஸ் பண்ணுவோம். ஹீரோ ஃபேஸ்ல ரத்தமா வருது, அந்த பையனுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம ஹீரோ அவனோட லோஹியில யூஸ் பண்றான். கண்டினியூஸா அந்த பையன் மேல நம்ம ஹீரோ லோஹியில யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட பாய்சன் அவனை எதுவும் பண்ணல. பட் நம்ம ஹீரோ மேல அதை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அடி வாங்கி கீழே விழுறான். நல்லது, என்னால இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ இப்ப யோசிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. இந்த ட்ரைனிங் ஸ்கூல் எல்லாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டெய்லி ட்ரைனிங் எடுத்து மலையில போய் நம்ம ஹீரோ சாப்பாடுக்காக ஹெர்ப்ஸை பறிச்சுட்டு வருவான். பார்க்க எல்லா ஹெர்ப்பும் சூப்பரா இருக்கு, இதை வச்சு சோப்பு பண்ற நம்ம ஹீரோ குடிக்கிறான். தப்பான ஹெர்ப்ஸ் சாப்பிட்டா மிஞ்சி போனா என்ன வயிறு வலி வரும் நம்ம ஹீரோ நினைச்சிருக்கான். பட் அது டெட்லியஸ்ட் பாய்சனா இருக்கும் நம்ம ஹீரோ எதிர்பார்க்கல. லோ ஹீல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி ரத்தத்தோட அப்படியே ஓர்ந்து போய் தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோ தலையை விட்டுட்டு நிக்கிறான். இது டிராகன் ஸ்டோயன், அம்மா இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் முடியாத கண்டிஷன்லயும் நம்ம ஹீரோ போய் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்றான். திரும்பவும் கீழே விழவோ லோ ஹீல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா டோட்டலி இப்போ நம்ம ஹீரோக்கு வலியே போயிடுச்சு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹெல்ப்ஸை பறிக்கிறதுக்காக போறான். பாய்சன் ஸ்பைக்னு ஒரு ஸ்னேக் நம்ம ஹீரோவை கடிச்சிருது. இதோட பாய்சனும் பயங்கரமானதே நம்ம ஹீரோ கீழே விழுறான். பட் உடனே எந்திரிச்சிருதான். இப்போ நம்ம ஹீரோக்கு பாய்சன் பெருசா ஒன்றும் பண்ணல, அந்த ஸ்னேக்கையே நம்ம ஹீரோ சாப்பிடுறான். பாவி இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, இப்பெல்லாம் பாய்சன் என்ன எதுவும் பண்ணல, எனக்கு கொஞ்சம் டாலரன்ஸ் கிடைச்சிருச்சு, அந்த பாய்சனஸான விஷயங்கள்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாய்சன் விஷயங்களே சாப்பிட்டுட்டு இருக்கான். லைட்டா நம்ம ஹீரோ வாயில இருந்த பிளட் வரும், அதை தவிர்த்து இது எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த ஃப்ராகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். என் லோஹியில் இந்த பையனை ப்ரொடெக்ட் பண்ணுது, நல்ல வேலை பிரச்சனை இல்லை அப்படின்னு பாரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அது கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இவரால் அது கூட தனியாக ஃபைட் பண்ண முடியாதான்னு அந்த டேமன் ஃபாக் பையன் பார்த்துட்டு இருக்கான். இந்த பாய்சன் ரொம்பவே பெருசாக வரப்போகுது, இதுதான் அதோட ஃபைனல் ஸ்ட்ரைக்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு வாயை திறக்க விடாதபடி பண்ணிட்டான். ஸோ அதோட பாடிக்குள்ளேயே அது வெடிச்சு சதறி இருக்கு. இது எப்படி பீஸ் ஆயிடுச்சு, செட்டிக்கு வெளியே எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃப்ராக் எல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இது ரொம்ப பாய்சனஸாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹே தம்பி, அம்மா உனக்கு எதுவும் ஆகல நம்ம ஹீரோ கேட்குறான். நீங்க தனியாவா வந்திருக்கேன்னு கேட்கவோ, ஆக்சுவலி அந்த மான்ஸ்டரை கொண்டு வந்ததே நான் தான் அப்படின்னு அவன் சொல்றான். பாய்சனஸ் மான்ஸ்டர் இவன் தான் சிட்டிக்கு கொண்டு போயிட்டு இருந்தான். இதை சாப்பாடா விற்கிறதுக்கு தான் கேபிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான் போல. போற வழியில இவனோட ஸ்டாக்கை யாரும் திருடிடக்கூடாதுன்னு தான் இன்விசிபிளா இவன் போயிருக்கான் போல. அப்படின்னா உண்மையிலேயே அந்த ஃப்ராக் ரொம்ப டேஸ்டா இருக்குமோ. ஆடு மாடு மாதிரியே இந்த பையன் சின்ன வயசுல இருந்து இதை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கான். சாரி, உன்னோட ஃபுட் சப்ளைவை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, பட் முடிஞ்ச அளவு நான் பே பண்ணியிருந்தேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அந்த பீஸ் ஆகிட்டேன், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளோ பெரிய ஃப்ராக் எப்படி இங்க தனியாக கொண்டு வந்து நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால மான்ஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அந்த பையன் சொல்லவும், சின்ன பையனால மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, உண்மையிலேயே அமேசிங், உன்னோட ஸ்கில் வேற லெவல் நம்ம ஹீரோ சொல்லவும். இது என் ஸ்கில் கிடையாது, பிறக்கும் போதே நான் இப்படிதான் இருந்தேன்னு சொல்லவும், பிறக்கும் போதே இவங்கிட்ட அந்த டேலண்ட் இருந்ததா, இம்ப்ரெசிவ், கடவுள் அவனுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ சொல்லவும். இல்ல நான் ஒரு டேமன் ஃபோக் எல்லாராலையும் இதை பண்ண முடியும்னு சொல்லவும், டேமன் ஃபோக் கிட்ட ஒரு காமன் எபிலிட்டி தான் இதுவா, என்கிட்ட மட்டும் அந்த எபிலிட்டி இருந்தா மான்ஸ்டர்லாம் நல்லா வேலை வாங்குவேன், என் ஒர்க் எல்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேமன் ஃபோக் என்ன பார்த்து பயம் இல்லையா நம்ம கேட்கவும், நான் ஏன் பயப்படணும் நம்ம ஹீரோ கேட்டா, நிறைய பேர் இந்த பவரை பார்த்து பயப்படுவாங்க, என்ன வெறுப்பாங்கன்னு சொல்லவும், மற்றவங்க சொல்றதெல்லாம் நீ காதல வாங்கிக்கிடாது, மேபி அவங்களுக்கு பொறாமையா இருக்கும், என்ன கேட்டா இது யூஸ்ஃபுல்லான ஸ்கில்னு சொல்லவும்.
நான் யூஸ்ஃபுல்லா அப்படின்னு அந்த பையன் கேட்குறேன். இந்த ஸ்கில் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவே என்ன மாதிரி ஒருத்தர் யூஸ்ஃபுல்லா இருக்க முடியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்குறேன். டேலண்டே இல்லாத நான் பிறக்கும் போதே டேலண்டா இருக்கிற இந்த பையன் இவ்வளோ டேலண்டா இருந்தோம் தன்னைத்தானே இவன் குறைச்சி எடை போடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கண்டிப்பா நீ நினைக்கிறத விட நிறைய பேருக்கு நீ தேவைப்படுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி லேன் ஓடி வர நீயே பாரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ காமிக்கிறான். இவர் ஸ்ட்ராங்னு தெரியும் பட் அது டெட்லி பாய்சன் ஈவன் சாயில கூட அது நாசம் பண்ணிடும். இவருக்கு எதுவும் ஆகலைன்னா ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. சீக்ரெட் ஸ்பிரிட் இன்ஸ்ட்ரக்டர் செயின் எனக்கு ஒரு தடவை காமிச்சிருக்காரு. இந்த டெக்னிக் எல்லா விஷயத்தையும் பியூரிஃபை பண்ணும், எல்லா காயங்களையும் ஹீலிங் பண்ணும். அந்த ஸ்டேஜ் அவர் அடைய 40 வருஷம் ஆச்சு. பட் டீச்சர் நோர் இதை எங்க இருக்கும்போதே அச்சீவ் பண்ணிட்டாரா நம்ம யோசிக்கிறா. இந்த பையனுக்கு தான் ஹெல்ப் தேவை நம்ம ஹீரோ காமிக்கிறான். வீக்கான ஒரு பாடி, ப்ளூ ஐஸ், ஒயிட் ஹேர். கண்டிப்பா இவன் ஒரு டீமன் ஃபோக் தான். டீச்சர் இவன் ஒரு டீமன் ஃபோக்குன்னு சொல்லவும் எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் கேரேஜ்ல கூட்டிட்டு போலாம், பக்கத்து ஊர்ல விட்டுறலாம்னு சொல்லவும் நம்மளால அது முடியாது அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா. மத்த கண்ட்ரிஸ் இந்த ரேஸையே கொல்லணும்னு நினைப்பாங்க. டீச்சர் உங்களுக்கு இது ஓகே தானே அப்படின்னு லேன் கேட்கவும் இந்த பையன் தான் அந்த மான்ஸ்டர் கொண்டு வந்திருக்கான். இந்த ஃபீல்ட் நாசமா போயிடுச்சு. இவன் பாய்சன் ஃப்ராக் ஜாப் நான் தான் கெடுத்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் பாய்சன் ஃப்ராக்னா பிளாக் டெத் டிராகனியா சொல்றீங்கன்னு கேட்கவும் யாரோ ஒன்று அதை டெலிவரி பண்ண சொன்னாங்கன்னு சொன்னல அது யாரு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு தெரியாது நம்ம சொல்றான். போய் சொல்லி மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு என்ன சொல்லவும் உண்மையிலேயே எனக்கு தெரியாது இப்படிதான் என்ன வளர்த்துருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். இவனை கண்டிப்பா ஸ்லேவா தான் வளர்த்திருப்பாங்க. இல்ல சோல்ஜர் ஆக்கி இவன் பவர்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இன்னசோ புரிஞ்சுக்கிற. பாதி தூரம் வரை என்ன கண்ணை கட்டி தான் கூட்டிட்டு வந்தாங்க. நான் எந்த இடத்துல இருந்து வந்தேன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்றான். இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க அப்பா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்காரு ரூமர்ஸை பத்தி நான் யோசிக்காம கண்ணால பாக்குறத தான் நான் நம்பணும்னு. அந்த பையனை ஒரு மோசமான டீமன் ரேஸ்ன்னு பாக்குறேன். சாப்பாடு இல்லாம மால் நியூட்ரிஷன் இல்லாம வீக்கா இருக்கான். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு லேன் யோசிக்கிற. உன் பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ ரோலும் நம்ம சொல்றான். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஹீனஸ் நம்ம அவனை கூட்டிட்டு போலான்னு லேன் சொல்லவும் முடியாது அப்படின்னு வா சொல்றா. கேரேஜ்ல இடம் இல்லைன்னா ஏன் இடத்த வேணா கொடுக்குறேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல நம்ம போற கண்ட்ரி மித்ரால டீமன் ஃபோக் அலௌட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈனஸ் சொல்றா. நம்ம கூட்டிட்டு போனா நம்மளையும் எதிரின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது அப்படின்னு லேன் யோசிக்கிறா. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அது இந்நேரம் இறந்திருக்கணுமே அப்படின்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஐ பாரி டெட்லி பாய்சன் டைட்டில போடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே பாய்சனஸான விஷயங்களை சாப்பிட்டு அதுக்கு டாலரன்ஸ் கிடைச்சு பாய்சனஸா இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோக்கு இப்போ டேஸ்டான ஃபுட்டா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த பாய்சனஸ் டிராகனை ஃப்ராக்னு நினச்சிக்கிட்டு இதையும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் இப்போ புதுசா மிஸ்டீரியஸ் மேன் ஒருத்தன் வந்திருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.